ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனூனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பற்றி ஜெனூனான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வரும். எஸ்பிஐயில் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும் உங்கள் ஃப்ரீ டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீஃபண்ட் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க எஸ்பிஓவில். அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் போர்டில் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் வெளியில் போயிருக்கலாம். ஓகேவா? ரீஃபண்ட் கொடுத்துட்டு வெளியில் போயிருக்கலாம். உங்கள் அப்ளைண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்களாக தான் வாலண்டியராக போய் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இல்லை ரீஃபண்ட் கொடுத்துட்டும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுக்குள்ளார இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆடியோவை கட்டாயம் கேளுங்க. 20 நிமிஷத்துக்கு ஆடியோ கொடுத்துருக்காங்க சாரு, ரீஃபண்ட் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த ஆடியோவை போய் கேளுங்க. 20 நிமிஷம் ஆடியோ தானே, உங்கள் லைஃபையே மாற்றும் கண்டிப்பாக. ஓகேவா? நான் சார் பக்கமாக பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ 20 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த ஆடியோவை எல்லாருமே தயவுசெய்து போய் கேளுங்க. ஓகேவா? கேட்டால் தான் எஸ்பிஓவில் நீங்கள் எப்படி ரீஃபண்ட் கொடுக்கணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க. உங்களோட ஐடியை லாகின் பண்ணி என்ன ஏது அப்படின்னு டீட்டெயிலாக சார் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார தான் நாங்கள் முடிக்க முடியும். ஆனால் சார் பொறுமையாக அழகாக டீட்டெயிலாக 20 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட ஐடியை நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணினீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஓகேவா? நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் வரும். நீங்கள் உங்களோட ஐடி கொடுங்க. எஸ்பிஓவில் உங்களோட ஐடி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ஐடி கொடுங்க. உங்களோட பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேவா? சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்து போயிருச்சு அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில், அதாவது எஸ்பிஓவில் என்ன இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அந்த இமெயிலுக்கு தான் உங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டை அந்த பாஸ்வேர்டு வரும். ஓகேவா? அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோடய ப்ரொஃபைல் ஐடியே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் அப்ளைன்ட்ட கேளுங்க. ஓகேவா? நீங்கள் யார் மூலியமாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. சப்போஸ் அவங்க உங்களோட காண்டாக்டில் இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஓகேவா? உள்ளே போயிடும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் நான். ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸ், ஓகேவா? இப்போ உங்களோட ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அப்டேட் பேங்க் டீட்டெயில் அப்படின்னு கேட்கும். நீங்கள் போய் உங்களோட பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட் நம்பரை 10 தடவைக்கு 10 தடவை பார்த்து கொடுங்க. அப்புறமேல் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. உங்கள் நேம், ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்துக்குங்க. உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற நேமு தான் உங்களோட பேன் கார்டுலேயும் இருக்கணும். அது மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேவா? நீங்கள் எத்தனை யாரோட அக்கௌண்ட்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட யாரோட அக்கௌண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்குங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துக்கிட்டு எல்லாமே ஐஎஃப்சி கோடு, ஓகேவா? ஐஎஃப்சி கோடு கரெக்டாக கொடுத்துக்குங்க. நீங்கள் போய் முன்னாடியே நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது மாதிரிலாம் போய் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ஐஎஃப்சி கோடை பேங்க்கில் போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் அதனால நான் சொல்கிறேன், ஐஎஃப்சி கோடை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நாளைக்கு கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பேங்க்கில் கேட்டுக்கிட்டு நீங்கள் நாளைக்கு கூட பண்ணுங்கள். ஓகேவா? பேன் கார்டு ஹோல்டர் நேம், ஓகேவா? அதை கரெக்டாக கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்கும் போதே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பிரான்ச்சு என்ன ஏது அப்படிங்கிறத அதாவே எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் பேங்க் டீட்டெயில் அப்படின்னு வருதா? இங்கே பாருங்கள், என்னோட இது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேவா?
நீங்கள் வந்து ப்ரூஃப் அப்லோட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து எல்லா பேமெண்ட்டுமே வந்துருச்சு. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ரீஃபண்ட் பேமெண்ட் வந்தாலும் சரி, ஒர்க்கிங் பேமெண்ட் வந்தாலும் சரி, ஓகேவா? இதில் உங்களுக்கான என்ன பேமெண்ட் வந்திருக்குதோ நீங்கள் வந்து இங்கே உங்களோட கொடுத்துக்கணும், ஓகேவா? இங்கே பாருங்கள், செலக்டிவ் பேமெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ரீஃபண்ட் பேமெண்ட் வந்துச்சா, செட்டில்மெண்ட் வந்துருச்சா, ஓல்டு வித்ரால் வந்துருச்சா, இது எந்த பேமெண்ட் வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க, ஓகேவா? இப்போ வந்து அந்த இது பேமெண்ட் ப்ரூஃப் வந்துருச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக், உங்களுக்கான என்ன ஃபீட்பேக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எஸ்பிஓ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கொஞ்சம் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க, ஓகேவா? எந்த விஷயமுமே வந்து எஸ்பிஓவில் வந்து யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நோக்கம் கிடையாது. அடுத்தவங்களோட பணத்தை வாரி வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களோட நோக்கம் கிடையாது. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க எஸ்பிஓவை திட்ட மாட்டீங்க, ஓகேவா? இனிமேட்டு அவங்கவுங்க பேமெண்ட் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா தயவுசெய்து எஸ்பிஓவை வந்து திட்டாதீங்க. ஏன்னா வந்து எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையுமே, எந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லேயுமே இது மாதிரி ரீஃபண்ட் உங்களுக்கான அமௌண்ட்டை, நீங்கள் கட்டின அமௌண்ட்டை திருப்பி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது, ஓகேவா? எஸ்பிஓ மட்டும்தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சும்மா நீங்கள் வந்து எஸ்பிஓ குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, ஓகேவா? அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்புறமேலு நீங்கள் எப்படி நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. இப்போ வந்து எத்தனை பேர் எனக்கு கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, இது மாதிரி நான் திருப்பி வரணும் அப்படின்னு எனக்கு வந்து காலையிலேருந்து எனக்கு கால்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து எனக்கு வந்து எனக்கு கீழே ஒரு டீம் இருக்குது, அவங்க வந்து திருப்பி நான் வரணும் சிஸ்டர், நான் எப்படியாச்சும் நான் ஐடி போடணும் நான் திருப்பி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, புதுசாக வரணும் அப்படின்னு. அதனால் திருப்பி வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து வந்துடுவீங்க. எப்படியும் உங்களோட பேங்க் டீட்டெயில், உங்களோட இதை வச்சு, பேன் கார்டை வச்சு மட்டும் உங்களுக்கு ஐடி போடவே முடியாது. வேறு ஒருத்தவங்களோட அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஐடி போட்டு உள்ளே வர்றது மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்கிறேன், எஸ்பிஓ வந்து பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாருமே எஸ்பிஓ விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்களாம் அன்லைக்கி பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திருப்பி வந்து எஸ்பிஓ வந்து நீங்கள் எவ்வளோ பேர் திட்டினாலும் அதோட க்ரோத்தை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பிஓவை வந்து இனிமேட்டு போய் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஆகா எனக்கு ஒரு ரீஃபண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி சொல்லுங்கள். ஐயோ நான் அந்த கம்பெனிக்கு போனேன், நான் ஏமாந்து வந்தேன் அப்படிங்கிறது மாதிரி போய் சொல்லாதீங்க. உண்மையை சொல்லி பழகுங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரீஃபண்ட் கொடுத்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்து முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து லாகின் பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் காட்டும், ஓகேவா? ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு காட்டும், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் கவனமாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரிலைன்னா கூட இதை அப்படியே காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு நீங்கள் உங்களுக்கான என்ன உங்களுக்கு புரியுதோ அது மாதிரி புரிகிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிய வச்சுக்கோங்க, ஓகேவா? ஜாயின் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கள, இதில் வந்து உங்களோட நம்ம டெலிகிராமில் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டோட லிங்க்கு கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து புரியும். இல்லாட்டி உங்களுக்கு புரியாமல் போயிடும். தினைக்கும் போய் நான் வந்து போய் பார்க்கணுமா, நான் வந்து இல்லை எப்படி பணம் வந்திருக்கான்னு நீங்கள் போய் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 10 நாளைக்கு ஒருக்கா போய் உங்களோட ஐடியை வந்து ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் பாருங்கள், ஏதாச்சும் ப்ராசஸிங் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுலேயே தெரியும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் வந்துடும். அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்துடும், ஓகேவா? ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துக்குங்க, நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஓகேவா? தேங்க்யூ ஃபேமிலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியாமல், அதனால் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.